ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வாரத்தில் அதே வாரத்தில் நம்ம இந்த வீடியோ வந்து 21வது வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரேடிங் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம சொல்கிற ஸ்டாக்ஸ்லாம் லைக் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எந்தெந்த டைமில் வந்து நம்ம பை பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த லெவல் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நம்ம நிறையா அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளோட வீடியோ பார்த்து நிறைய புது பிகினர் ட்ரேடர் வந்து நல்ல நல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் நல்லா புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பர்சனலாக மெசேஜும் பண்ணுறாங்க. நம்ம யூடியூப் லைவில் வரும்போது நம்ம லைவ்லையும் நிறைய பேர் வந்து பர்சனலாக சொல்கிறாங்க. அதேமாதிரி நிறைய வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த ஸ்டாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். லைக் லாஸ்ட் வீக் நம்ம வந்து எல்லா ஸ்டாக்குமே நமக்கு வந்து எல்லாம் நெகட்டிவாக தான் போச்சு. நம்மளோட போர்ட்ஃபோலியோவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மைனஸில் தான் இருக்குது. ஏதோ நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கு ப்ளஸ் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் மைனஸில் தான் இருக்கிறோம். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு டவுன்ஃபால், மார்க்கெட் வந்து எல்லாமே ஓவர் வேல்யூடாக இருக்குதுன்னு நான் வந்து லைவ் மார்க்கெட்லேயே சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. பிகாஸ் நான் அதில் வந்து நிறையா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன். லைவ் வரும்போது எப்போ லைவ் வருவேன். ஸோ எந்த மார்க்கெட் எங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா சஜஷன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணிக்கிடுங்க. லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு 3-4 வீக்ஸாகவே இந்த பர்ஜர் பெயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 3rd ஜூனுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டாக் வந்து எடுத்தோம். 3rd ஜூனுக்கு நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஸ்டில் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். மோர் தென் அ மந்த் ஆயிடுச்சு. ஓகே, மோர் தென் அ மந்த் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். எதுக்கு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, இதில் ஒரு நல்ல டார்கெட்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு நல்ல மூவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு 100 பாயிண்ட்ஸ் நான் வந்து மூவ் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 100 பாயிண்ட்ஸ் வரை வெயிட் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் நமக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. ஓகே. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஸ்டாக் வந்து அப்போலோ டயர்ஸ். ஓகே, யாருக்கெல்லாம் தெரியும் இந்த இடத்துல தான் நான் இப்போ ஒரு 2-3 வீக்ஸாக நான் இந்த ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கரெக்டாக இந்த லெவல் கிட்ட வரும்போது நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல வந்தது நீங்கள் இந்த டேட் வந்து நீங்கள் எத்தனாம் தேதி ஃப்ரைடேக்கு வந்து இந்த லெவல் கிட்ட வந்துச்சு. ஓகே, ஃப்ரைடேக்கு இந்த லெவல் கிட்ட வந்தப்போ ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆன கேண்டில் மட்டும்தான் நம்ம ப்ரைஸ் கிட்ட வந்துச்சு. ஓகே, ஒரு ரூ. 503 கிட்ட வந்துச்சு. 503, 506. ஓகே, அந்த ப்ரைஸ் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ப்ரைஸ் கிட்ட வரவே இல்ல. திருப்பி வரவே இல்ல. ஸோ அதனால் நம்மளால என்ட்ரி எடுக்க முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல. திருப்பி மைட் பி இந்த லெவல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா, ஒரு என்ட்ரி பிளான் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல் கிட்ட திருப்பி வந்துச்சு அப்படின்னா, திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி பிளான் பண்ணுவேன். ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி நல்லா இந்த இடத்துல வந்து ஒரு அப்சைட் மூவ் இதுகிட்ட திருப்பி வந்துச்சுன்னா, இங்கேருந்து ஒரு கண்டிப்பாக நான் ஒரு அப்சைட் மூவ் நல்ல ஒரு பெரிய டார்கெட் தான் எக்ஸ்பெக்ட். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்கை நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிருவேன். அதே மாதிரி ஹோல்ட் பண்ணாத ஸ்டாக் இனிமேல் நான் அந்த பொசிஷன் எதுவுமே வச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஸ்டீல் ஆத்தர் ஓகே, சேல்லையும் நான் வந்து எடுத்திருந்தேன். சேல்லையும் எடுக்கும்போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுத்துச்சு. இதில வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7, 8 ஓகே 9 பாயிண்ட்ஸ் கிட்ட குடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நான் சொன்னேன் லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப நல்ல ஃபால் வந்து விழுந்துகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்ல வந்து எல்லா மார்க்கெட்டும் ஓவர் வேல்யூடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பெருசா ஸ்டாப் லாஸ் இல்ல. ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. மண்டேக்கு ஒரு வேள இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா இதுலருந்து நான் எக்ஸிட் பண்ணிருவேன். ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல நான் வந்து அப்டேட் பண்ணிருவேன். இந்த ஸ்டாக்லேருந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாரி நம்ம வீடியோ பார்க்குற யாருமே எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்ப்பஸா தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில வந்து யாருக்கும் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி நம்ம ட்ரேட் எடுத்து ட்ரேட ஹோல்ட் பண்றது அப்படிங்கிற நெறைய விஷயம் வந்து நீங்க கத்துக்கிறது கிடைக்கும். ஸோ அதனால யாருமே என்னோட ட்ரேட பார்த்து வந்து யாருமே பிளைண்ட்லி வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, உங்களோட ரிஸ்க்க மேனேஜ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் எடுங்க. சிப்லா லிமிட்டெட்லயும் நம்ம பார்த்தீங்கன்னா, இதில ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் குடுத்திருக்குது. ஸோ இதில வந்து நான் ஆல்மோஸ்ட் ஃப்ரைடேக்கு முன்னாடியே நான் வந்து இதில எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து நான் இப்போதைக்கு வெளிய எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான். 19, 20 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்து நான் குடுத்தேன். ஸோ ஒரு பெரிய நல்ல குவான்டிட்டி ஒரு என்ன சொல்றது, லாஸ்ட் வீக் வந்து நல்லா ஃபால் இந்த இடத்துல ஆக்சுவலி நான் இந்த என்ட்ரி பிளான் பண்ணும்போது நான் இந்த என்ட்ரி வந்து கரெக்ட்டா பிளான் பண்ணல. ஓகே, இந்த என்ட்ரி கரெக்ட்டா பிளான் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல நான் வந்து ஃபுல் டே என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல ஃபுல் டே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் மாரி காமிச்சது. பட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கேண்டில் மாரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்னோட என்ட்ரி வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ராங்கான என்ட்ரி, தப்பான என்ட்ரி ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு சின்னதா ஸ்டாப் லாஸ் குடுத்துருக்கிறேன். ஸோ நோ ப்ராப்ளம், பரவால்ல. நம்ம
4 டார்கெட் எடுத்தோம்னா ஒரு ஸ்டாப் லாஸ் குடுக்கறதுல தப்பு இல்லல்ல. கரெக்ட் தானே? ஸோ இதில ஒரு சின்னதா ஸ்டாப் லாஸ் போயிருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து நான் இப்போதைக்கு வெளிய எடுத்துக்கிறேன். மைட் பி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் திருப்பி இந்த லெவல் கிட்டயோ இல்ல இந்த லெவல் கிட்ட திருப்பி வந்துச்சுன்னா, நம்ம திருப்பி இங்க இருந்து ஒரு அப் சைட்ல பையிங்க்கு ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்தா. ஸோ வேதாந்தாவும் நான் என்ட்ரி எடுத்ததுலேருந்து ஒரு திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 7 பாயிண்ட்ஸ் ஓகே. 7, 8 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நம்ம ப்ளஸ்ல தான் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ கீழ விழுந்து நாளைக்கு ஒரு வேள இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்ணுவேன். அப்படி இல்லன்னா நாளைக்கு இந்த ஸ்டாக்க நான் வந்து எக்ஸிட் பண்றதா தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து ஒரு இந்த ஸ்டாக்ல வரும்போதே நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்தேன். ஏன்னா ரொம்ப ஹைல இருக்குது. எல்லாமே இப்ப எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடா இருக்குது. ஓகே. ஒரு வேல்யூக்கு அதிகமா இதுதான் இதோட வேல்யூ இருக்கணும். பட் இதோட அதிகமா இருக்குது மார்க்கெட். ஸோ இப்போதைக்கு என்ன நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல ஃபால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் என்னோட தம்ப்நெயில்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. மார்க்கெட் ஃபால் ஆகுற மாரி நான் தம்ப்நெயில் வச்சிருப்பேன். ஸோ இத வச்சு நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் மாரி இருக்கும். ஓகே. மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்றேன். ரிஸ்க்க மேனேஜ் பண்ணி எப்பவும் ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அந்த ட்ரேட்லேருந்து அந்த ஒரு லாஸ் ஆகுதுன்னா, அந்த லாஸ் ஆகுற காசு வந்து உங்களுக்கு வந்து பெருசா ஒரு மீன்ஸ் உங்க ஃபைனான்ஷியலா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிறக்கூடாது. நீங்க வந்து இந்த லாஸ வச்சு என்னோட என்னோட ஃபேமிலி பேக்கிரவுண்ட் இந்த லாஸ் ஆவாம இருந்துச்சுன்னா, என்னோட ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கலாம். அப்படிங்கிற மாரி யோசிக்கிற மாரி அமௌண்ட் வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா. ஒரு நல்ல இடத்துல இருக்குது. ஓகே. ரொம்ப நல்ல இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்து திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மேல போச்சு அப்படின்னா, நாளைக்கு ஒரு நல்ல கேண்டில் ஓகே. மண்டேக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு பையிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பை பண்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இது மார்க்கெட் பிரைஸ் என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250 கிட்ட போய்க்கிட்டு இருக்குது. ரொம்ப நல்ல பிரைஸ்ல போய்க்கிட்டு இருக்குது. ஸோ மைட் பி மண்டேக்கு இந்த இடத்துல 250, 251, 252 மைட் பி இந்த ரேட்ல எங்கேயாவது ஓப்பன் ஆனா கூட இந்த இடத்துல ஒரு பை சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மண்டேக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகாம மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா அவாய்ட் பண்ணிருவேன். பிகாஸ் மார்க்கெட் வந்து ஃபாலிங்ல இருக்குது. எல்லாம் மார்க்கெட் ஓவர் வேல்யூடா இருக்குது. பட் இது ஒரு நல்ல சப்போர்ட்ல இருக்கிறனால தான் நான் இந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல நான் ஒண்ணு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். செக் பண்ணாதவங்க ஃப்ரீ டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல். பிபிசிஎல்லும் பார்த்தீங்கன்னா, நான் என்ட்ரி எடுத்த நாள் என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா, மண்டேக்கு என்ட்ரி எடுத்துட்டேன். மண்டேக்கு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்னோட பிரைஸ்லேருந்து மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் ஒரு குடுத்துச்சு. ஓகே. நான் பெரிய டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. 30 பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இதில வந்து. 30 பாயிண்ட்ஸ்ல இதில வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6 to 7 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து டார்கெட் குடுத்துச்சு. திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழ வருது. ஓகே. ஸோ கீழ வரும்போது நான் எனக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இன்னும் நல்லா கம்மி பிரைஸ்ல எனக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குது. இங்கேருந்து நான் மேல பிளான் பண்றதுக்கு அப்படிங்கிற மாரி எனக்கு இங்கேருந்து தோணுது. ஸோ மைட் பி நான் இங்க இந்த ட்ரெண்ட் லைன் வர்ற வரைக்கும் நான் பையிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் குடுக்கும்போது நான் இந்த இடத்துலேருந்து வெளிய வந்துருவேன். ஓகே. இதுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு கீழ மார்க்கெட் போச்சு அப்படின்னா, ஒரு கீழ போயி இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் குடுத்துச்சுன்னா, இங்கேருந்து நான் எக்ஸிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவரைக்கும் நான் இந்த இடத்துலேருந்து பையிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். பாரத் பெட்ரோலியம் பிரைஸ் வந்து ரூ. 303 இருக்குது இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வீக்குள்ள இந்த ஸ்டாக் வந்து ஒரு அப்சைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்துச்சு. இண்டெக்ஸ் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து மேல வரும். ஸோ அதனால நம்மளும் ஹோப்ல இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு அப்சைட் பிளான் பண்றதுக்கு. அடுத்த ஸ்டாக் புதுசா என்ன ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து நான் ஃப்ரைடேக்கே வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். பட் நான் வந்து அப்டேட் பண்ணல டெலிகிராம் குரூப்ல வந்து. ஸோ கூடிய சீக்கிரத்தில நான் டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிருவேன். ஃப்ரைடேக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகே. 77 கிட்ட ஆல்மோஸ்ட் 76.65 கிட்ட என்னோட என்ட்ரி பிரைஸ் வந்து இதில இருந்துச்சு. இங்கேருந்து நான் ஒரு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஓகே. ஸ்டாக் பேர் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். நான் ₹76 கிட்ட இதில வந்து ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து பிளான் பண்ணி நான் இங்கேருந்து ஒரு அப்சைட் மூவ் இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு 83 கிட்ட வர்ற வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்ல இங்கேருந்து மார்க்கெட் ரொம்ப ஏன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் மோட்ல இருக்குது மார்க்கெட் வந்து. அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டா இந்த இடத்துல வந்து ஒரு 3, 4 டேஸா மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிச்சு. எனக்கு கண்டிப்பா தெரியும் மார்க்கெட் வந்து இந்த லெவல் கிட்ட வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல பிரைஸ் கிடைச்சது. 76.65ல வந்து என்னோட என்ட்ரி பிரைஸ் இருந்துச்சு. ஸோ நல்ல என்ட்ரி தான் எனக்கு அப்படிங்கிற மாரி தோணுது. ஒருவேளை இந்த லெவல பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ போச்சுன்னா, இந்த இடத்துல என்ன பிஹேவியர் நடக்குது அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, அதுக்கடுத்து நான் இதுலேருந்து எக்ஸிட் பண்ணுவேனே தவிர, இந்த ஸ்டாக் வந்து நான் லாங் டர்மா ஹோல்ட் பண்றதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சேன். அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மா. சன் ஃபார்மாலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது எனக்கு.
பட் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஓகே 3-4 டேஸாக பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரேஞ்சில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே 20-30 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். திருப்பி இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா, ரீடெஸ்ட் எடுக்கிற லெவல் வந்து 1550 கிட்ட திருப்பி வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து. அப்படி இதை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா, இந்த ட்ரேடை வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன் டோட்டலா. இதுக்கு கீழே போச்சுன்னா நான் 1 செகண்ட். இது கீழே போச்சுன்னா நான் டோட்டலா அவாய்ட் பண்ணிருவேன். ஸோ இங்கேருந்து இதுக்கு மேலே போச்சுன்னா, இங்கேருந்து ஒரு பையிங் நான் பிளான் பண்ணுவேன். அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரைடேவோ என்ட்ரி பண்ணிட்டேன். கிளென்மார்க், ஜிஎல்எஸ் ஓகே. ஜிஎல்எஸ்லயும் நான் ஒரு என்ட்ரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணல. நான் கூடிய சீக்கிரத்தில நாளைக்கு சண்டே. சண்டேக்கு வந்து நான் இதை அப்டேட் பண்ணிருவேன். ஸோ செக் பண்ணாதவங்க ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணிக்கிடுங்க. இங்கேருந்து நான் ஒரு அப் சைடில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் இங்கேருந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிருச்சுன்னா, ஸோ இந்த இடத்த நம்ம உடனே எக்ஸிட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் இந்த சப்போர்ட் இந்த கீழேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ 2 சப்போர்ட் இருக்குது. ஒன்று ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ஒன்று வந்து நார்மலான சப்போர்ட் இருக்குது. ஓகே. ஸோ 2 சப்போர்ட் இருக்குது. இந்த 2 சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிருச்சுன்னா, நான் இந்த ஸ்டாக் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து என்னோட என்ட்ரி பிரைஸ் எதில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூ. 850 கிட்ட என்னோட என்ட்ரி பிரைஸ் இருந்துச்சு. இப்போதைக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூ. 847 கிட்ட போய்கிட்டு இருக்கு. மீன் ரூ. 3 மைனஸில் தான் போய்கிட்டு இருக்குது. பரவாயில்ல. இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே. ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து டார்கெட் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ 3 பாயிண்ட்ஸை பார்த்து நான் பயப்பட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பெரிய டார்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டாக் வந்து ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி. ஓகே. இது வந்து நம்ம லாஸ்ட் வீக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் ஸோ இது வந்து ஹையில் இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, திருப்பி இது வந்து இந்த லெவல் கிட்ட வரட்டும். ஓகே. திருப்பி இந்த சப்போர்ட் கிட்ட வரட்டும். திருப்பி இங்கேருந்து ஒரு பையிங் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவரில் எப்போவுமே வரும். ஓகே. மார்க்கெட் வந்து எப்போவுமே நம்ம ஃபேவரில் வரும். நம்ம ஃபேவரில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அது ஒரு விஷயம். நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறத விட அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம் தெரியுமா? அந்த வெயிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து நமக்கு காசு கொடுக்குது. ஆனால் இந்த வெயிட் பண்ண முடியாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபோமோவில் போய் ட்ரேட் எடுக்கிறீங்க தெரியுமா? அது வந்து ரொம்ப லாஸில் போய் தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜர் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் எப்போவுமே. ஓகே. ஸோ இது நம்ம லாஸ்ட் ஸ்டாக் ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டியில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரூ. 400 கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஸோ என்னோட பையிங் ப்ரைஸ் வந்து ஒரு 390, 389, 388 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு பையிங் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கேருந்து ஒரு பையிங் சைடு போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ இதோட நம்ம ஸ்டாக் வந்து இதோட லாஸ்ட் ஸ்டாக் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நமக்கு ஸ்விங் ட்ரேடிங் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சோன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெய்லி லைவ் ஜாயின் பண்ணுறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக டைம் டு டைம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.